சார், இந்த இடைக்கால உத்தரவுக்கும் உங்ககிட்ட நான் கடைசியாக வந்தது காரணம் இருக்குது. உங்ககிட்ட ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டணுன்ட்டு அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ப்ளே பண்ணுறேன். சார், இடைக்கால உத்தரவுக்கும் இறுதி உத்தரவுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படிங்கிற அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு நூற்றுக்கணக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இப்படி ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டதற்கும் நாங்கள் இறுதி தீர்ப்பு வரை காத்திருப்போன்ட்டு இவங்க சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஃபுல் ப்ளே பண்ணுங்கள். சார், இந்த வீடியோ சிவா, இந்த வீடியோவை முழுமையாக ப்ளே பண்ணுங்கள். சார், இன்றைக்கி அஸ்ஸாம் மாநில பாரதிய ஜனதா கட்சி அஃபீஷியலாக தேர்தலுக்காக வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. நம்மளுடைய ஜவாஹிருல்லா ஒரு அச்சத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாக வக்பு சொத்துக்களை சில மாநில அரசாங்கங்கள் பறிமுதல் செய்யலாம் அப்படின்ட்டு தேர்தலை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சி. அனுமதிக்க முடியாது, வி கான்ட் லெட் திஸ் ட்ரீம் ஆஃப் பாய்ஜான் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போட்டிருக்காங்க. சார், இந்த வீடியோவை பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு, அஸ்ஸாமுடைய ட்விட்டர் கணக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக மாநில அரசுகள் வக்பு சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம்ட்டு கரெக்டாக இன்றைக்கி தான் அதை போட்டிருக்கிறாங்க. இந்த அச்சம் இவர்கள் அச்சப்படுவது ஓரளவு நியாயம் இருக்கா சார்? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க, இது அச்சம்தான். ஏன்னா எந்த அச்சத்துக்கும் ஒரு கவர்மெண்ட்டே போடுது, கவர்மெண்ட் தான் கொடுது. நீங்கள் மிகவும் ஒரு சிக்கலான பிரச்சனையில் அந்த வீடியோ போதும், மிகவும் ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனையில் பாபர் மசூதி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இந்திய மக்களுக்கு இழைத்த அநீதியை சரி செய்யும் விதத்திலே இந்த தீர்ப்பு இன்றைய தலைமை நீதியரசராலும் அவருடைய சகோதரர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் வின்னரு யார் லூசர்ன்றதே கிடையவே கிடையாது. ஆமாம், எல்லாருக்குமே ஒரே குறைன்னா இதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிசைடிங் அத்தாரிட்டியே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒர்க் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அதுக்கு பேரில் கோர்ட்ஸ் இருக்குது, வக் போர்டு இருக்குது. அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் 227 போகலாம். ஏன் பப்பு மஸ்தான் தர்கான் ராயப்பேட்டையில் ஒரு பெரிய இடம் இருக்குது சார், இதயத்துள்ளாக்கு தெரியும், மிகப்பெரிய ஸ்லம்மாக இருக்குது. அது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு சொந்தமான இடம். அதில் அனைத்து மதத்தினரும் அங்கே இருக்காங்க. அது பப்பு மஸ்தான் தர்கா அதில் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. இது வக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அந்த இடத்துல ஏழை மக்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி பாதையெல்லாம் மறித்து இது கட்டி வச்சுருக்காங்க. அப்போ நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கே வசிக்கிற சில மக்களுக்காக நான் உயர்நீதிமன்றத்துக்கு போன பொழுது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வச்சு கலெக்டர் டிசைட் பண்ணட்டும்னு தான் சொன்னாங்க. டிவிஷன் பெஞ்சில் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வச்சு கலெக்டர் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட் அதுதான் சொல்லி. ஆனால் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் யார்கிட்ட இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் என்ன செய்தாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் அதை சீஸ் பண்ணணுன்னு அந்த இடத்துலையும் யாருமே பறிமுதல் செய்யணும்னு சொல்லவே இல்லை. அரசாங்கத்துக்கு சொந்தம்னா என்ன செய்வாங்க? நான் நடுநிலையோட சட்ட பிரச்சனையை மாத்திரம் தான் பேசுகிறேன், வேறு அந்த மதத்தையோ இதை பேசுகிறதில்ல. சட்டம் ஒரு மேட்டர் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஆர்டிஓ என்கொயரி சர்வசாதாரணம். ஒரு சின்ன இதுலேயே ஒரு கட்சிக்குள்ளேயே கட்சி அலுவலகத்தில் 2 பிரிவுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா ஆர்டிஓ என்கொயரி வைப்பாங்க. இது மாதிரி ஒரு ஆர்டிஓ என்கொயரி தான். இவங்க மக்கள் நீங்கள் நான் வட இந்தியாவில் நான் ஒத்துக்கிறேன், வட இந்தியாவில் முஸ்லீம்களை இம்சிக்கிற போக்கு அதிகமாக இருக்கிறது. அங்கே இருக்க முஸ்லீம்களுக்கு அந்த அரசாங்கத்தின் பேரில் நம்பிக்கை கிடையாது, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். பட் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் தான் டிசைட் பண்ணணும். அதுதான் இந்த சட்டம் சொல்லிச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, பாராளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, உச்சநீதிமன்றத்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு பிரச்சனையை ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ வரும்போது தீர்த்து வைக்க வேண்டியது அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கலாமே, உதவி பண்ணலாமே தவிர கோர்ட்டுக்கு. பட் கோர்ட்டோட பவர்ஸை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் தான் இதை கலெக்டர்ஸோட பவர்ஸை அவங்க ஸ்டே தான் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு பட் ரெவென்யூ அத்தாரிட்டிஸோட இது இல்லாத நீங்கள் எந்த பிரச்சனையும் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. புரியுது. அதனால தான் அந்த ஒரே ஒரு நேரோ ஆஸ்பெக்டில் தான் உச்சநீதிமன்றம் இந்த இதை கலெக்டர்ஸை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு.
பட் வந்து ஏராளமாக இதயத்துல சொன்ன மாதிரி வந்து வக்ஃப் போர்ட்லேயும் சரி நம்ம ஹெச்ஆர்சிலையும் சரி வந்து கோயிலோட சொத்துக்களும் மசூதிகள் சொத்துக்களும் வந்து மீதி மதத்தோட சொத்துக்கள் வந்து முறைகேடுன்றது சர்வசாதாரணமாக தான் நடக்குது. அதை வந்து தடுக்கணும்னு சொன்னால் கோர்ட்டுக்கு தான் போகணும். அதனால் வந்து வக்ஃப் போர்டில் வந்து பிரச்சனை வந்தால் பாதிக்கப்படுறது 90% முஸ்லீம்ஸ் தான். ஹிந்துஸ் வந்து ரொம்ப மைனாரிட்டியாக தான் அங்கே ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் இது வெறும் சட்ட பிரச்சனை. அவங்க என்ன செய்றாங்க, கலெக்டர் வந்து நீ விசாரிக்கக்கூடாது, பிரச்சனைன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போடும். அதுதான் கலெக்டர்ஸோட பவரை டிப்ரைவ் பண்ணிட்டு இந்த வக்ஃப்னு தனியாக கோர்ட் இருக்குது. சென்னை பீச்சில் கண்ணகி சிலைக்கு எதிரில் அங்கே ஜட்ஜஸ் இருக்காங்க. அங்கே இருக்க ஜட்ஜஸும் ஹிந்து ஜட்ஜஸும் இருக்காங்க, முஸ்லீம் ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் வெறும் முஸ்லீம் ஜட்ஜஸ் மாத்திரமே கிடையவே கிடையாது. சார் இங்கே எனக்கு நல்ல நினைவு இருக்குது சார். பிருந்தா காரத் வந்து டெல்லியில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. டெல்லியில் வந்து குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதிகள் மட்டும் குடியிருப்புகள் வந்து புல்டோசர் வச்சு எடுத்தாங்க. நீங்கள் இது ஹரியானாவில் நடந்தது, மத்திய பிரதேசம் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது. இந்தியா முழுவதும் புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கப்பட்டது யாரோடதுன்னா முஸ்லீம்களது மட்டும்தான் இடிக்கப்பட்டது. அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணுங்கப்பா சார். எலெக்ஷனை மையப்படுத்தி ஒரு அஃபீஷியலாக ஒரு பிஜேபி பார்ட்டி வந்து அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு வீடியோவை வெளியிடுகிறார்கள். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. அவங்க சொல்லது பாருங்கள், தேயிலை தோட்டம் அவங்களது முஸ்லீம்களது போயிடும், கவுஹாத்திய அக்லாண்ட் போயிடும், அஸ்ஸாம் ராம்கர் போயிடும், கவுஹாத்தி ஸ்டேடியம் எல்லாம் முஸ்லீமோட கண்ட்ரோலில் போயிருங்கிறாங்க, எல்லாமே அவங்கக்கிட்ட போயிருங்கிறாங்க. அதனால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டுங்கிறத யோசித்து பார்த்து ஓட்டு போடுங்கிறாங்க. பாதிக்கப்படுவது அவர்கள் தான் படுகிறார்கள். தேர்தலை மையப்படுத்தி செய்யக்கூடிய பிரச்சாரம் இப்படி தான் பண்ணுறாங்க. சரியா? காரை செல்வராஜ் சொன்னதை போல் நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொன்ன பிறகும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு தீர்ப்பை வந்து ரத்து செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறீங்க. அவர் சொல்லார், இந்த 3 பேரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறது, 4 பேரை வந்து மத்திய போர்டில் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் இந்த நீதிமன்றம் வந்து அனுமதிச்சு தானே இருக்குது. அதுக்கு ஒன்றும் தடை விதிக்கலையே. அதுக்கு தடை விதிக்கல. இல்லை, தடை விதிக்கல. ஏன்னா ஒரு 10 பேரில் வந்து சப்போஸ் இத்தனை பேர் தான் வந்து ஒரு வக்ஃப் கவுன்சிலுக்கு வெறும் 6 பேர் தான் இருக்காங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்லை. வக்ஃப் கவுன்சிலுக்கு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் யார் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்போதுமே வந்து கோர்ட்டுக்கு போகலாமே. எதுவுமே கோர்ட்டுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் எதுவுமே நடக்கலையே. நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு நடுநிலையால் நான் பேசுகிறேன். பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களை காட்டி பெரும்பான்மை மக்களை அச்சுறுத்தி தான் வந்து ஆட்சிக்கு வந்ததுன்றது யாருக்குமே அவங்களுக்கு வேறு அஜெண்டாவே கிடையாது. அதுதான் சொல்ல, வேறு அஜெண்டாவே அவங்களுக்கு கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. முஸ்லீம்களுக்கு வந்து காட்டி பாரு, எலெக்ஷன் டைம்லேயே நம்ம பார்த்தோம். மோடியே வந்து சாதாரண அஸ்ஸாம் கவர்மெண்ட் இல்லை, பிரதமர் மோடியே வந்து இதே டாக்டிக்ஸ் தான் அடாப்ட் பண்ணார். முஸ்லீம்ஸ் வந்துடுவாங்க, நீங்களாம் ஒன்றும் இல்லாத போயிடுங்க, அப்படி தான் வந்து அடாப்ட் பண்ணி தான் வந்து. அதனால் இது புதுசே கிடையாது. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து மெஜாரிட்டி மனசில் வந்து மைனாரிட்டிகளை பற்றி ஒரு வெறுப்பை உண்டாக்குறது தான் வந்து இப்போது கிடையாது. அந்த கட்சியோட அடிப்படை கோட்பாடு கொள்கை எல்லாமே அதுதான். அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து கோர்ட்டு வந்து கோர்ட்டு வந்து முஸ்லீம்ஸை கைவிட்டுடுச்சா? பாபர் மசூதி கேஸ்ல கைவிட்டாங்க. அதுக்கு இப்போ சார் அப்போ இருந்து அசாதாரணம். அப்போ வந்து கடவுள் வந்து என் கனவுல சொன்னார்னு சொன்ன ஜட்ஜி இருந்த காலம். இப்போ அது மாதிரி கிடையாது. அந்த இமாலய தவிர திருத்திச்சா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு நெறியாளரா? எந்த தவிர திருத்தினாங்க? பாபர் மசூதி வழக்குல கடவுள் வந்து சொன்னாரு, ஜட்ஜ்மெண்ட் எழுத. நான் சொல்றேன் கேளுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்குல வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோவினுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க தவறிவிட்டது சிபிஐன்னு கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் அக்விட் ஆனாங்க. சரியா? 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் கூட சைன் பண்ண கூட கிடையாதுன்னு. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் வாங்குறதுன்னு தெரியல சார். அதுதான் இல்லை, நீங்க இதை வந்து நம்ம யாராவது அதை மறைச்சோமா? அது வந்து தவறான தீர்ப்பு. அது மாதிரி வந்து கோவிலை வந்து கட்டணும், மசூதியை வந்து கட்டணும்னு சொல்லி எந்த இடத்துல யாருமே கேட்காத வந்து ஒரு ப்ரேயரை இவங்களா வந்து கனவுல கடவுள் சொன்னாருன்னு சொல்லி பண்ணாருன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறோமே. எந்த மதத்தினராவது வந்து இல்லை இவங்க நேர்மையாக இருந்தாங்க அந்த தீர்ப்புன்னு யாராவது சொல்கிறாங்களா இந்தியாவில்? அத்தனை பேரும் சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோர்ஸ்ஃபுல் டெமாலிஷனில்
கண்டனம் தெரிவிச்சுதா இல்லையா, ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிச்சா இல்லையா, பணத்தை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் எத்தனையோ கேஸில் கோர்ட்ஸ் ஆர்டர் போடுது, எல்லாத்தையுமே அதிகாரிகள் வந்து பண்ணுறாங்க. எதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கோர்ட் மரியாதைன்னு ஒரு வழக்குன்னு இருக்குது, போட்டுட்டு போக வேண்டியது தானே சார். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான நிலைமையில் இந்த தீர்ப்பை என்ன ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இது வந்து இது அல்டிமேட் கிடையாது. ஆமாம், மாறும் இருக்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் இன்னும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் டீட்டெயில்டாக போகலை. தற்சமயத்துக்கு வந்து மக்கள் இது பண்ணியிருக்காங்க. இதனால யாருக்குமே வந்து நிறைய முஸ்லீம் அமைப்புகளே வந்து இதை வந்து வரவேற்று இருக்கு. ஆமாம், இந்த பிரச்சனையை தீவிரமாக எதிர்த்து போராடினது காங்கிரஸ். ஆமாம், மீதி பேர்லாம் மாநில கட்சியெல்லாம் நானும் ஓடணுன்னு தான் ஓடினாங்களே தவிர இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்து கையில் எடுத்து அபிஷேக் சிங் மன்வி தான், கபில் சிபல் அபிஷேக் சிங் தான் அது நாள் கணக்கில் இதை பற்றி பேசினாங்க. அதனால வந்து அவங்க கூட சொன்னாங்க இது வந்து வி ஆர் ஹாப்பின்னு தான் சொன்னாங்க. ஓகே, பேசலாம் சார். இங்க இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் எனக்கு தெளிவு பெறுவதற்காக கேட்டுக்கிறேன் சார். இப்போ யார் முஸ்லீம் அப்படின்ட்டு என்பது பற்றிய விதிகளை மாநில அரசுகள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நாம் இங்கே பார்த்துட்டோம், பிஜேபி ரூல் பண்ணுகிறது அஸ்ஸாம் மாநிலத்தை. அந்த வீடியோவை கொஞ்சம் திரும்ப போடுங்கப்பா, அந்த வீடியோ கொஞ்சம் திரும்ப ப்ளே பண்ணுங்க சார். தயவு செஞ்சு அந்த வீடியோ நீங்கள் திரும்ப கொஞ்சம் பார்க்கணும் சார். இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு சார், நல்லா தெரியுது சரிங்களா. இது வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமான அவர்களுடைய கணக்கிலேருந்து போடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத போல் நீங்கள் இல்லீகல் மைக்ரெண்டாக வந்து இவங்கெல்லாம் நிலத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க, ஏர்போர்ட் காணாமல் போயிடும், ராஜ்கர் காணாமல் போயிடும். ஒரு நிமிஷம், ராகுல் காந்தி தொடர்புபடுத்தி அது ஒரு தப்பான விஷயம். அது பரவாயில்ல சார், அதுக்கு நீங்க சூரி சொன்ன மாதிரி பிரதமரே 2 மாடு இருந்தா 1 மாடை புரிஞ்சுக்குவாங்க, மங்கள் சூத்ராவை பறிச்சுக்குவாங்க, இப்படியெல்லாம் பிரதமரே சொன்ன இந்த நாட்டில் ஒரு முதல் மந்திரி இதை கொஞ்சம் வெளிப்படுத்தி இருக்காரு சார். இப்போ இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம் இந்த வழக்கோடு சேர்த்து நீதிமன்றம் கன்சிடர் பண்ண வேண்டியதும் தேவையா சார்? பண்ணுவாங்களா? இல்லை, இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட விதிமுறைகளுக்கு மாறானது. ஒரு மதத்தை காட்டி பயமுறுத்தி ஓட்டரை வந்து கவர் பண்ணக்கூடாதுன்றது வந்து அது வந்து தனி. அதை நம்ம இது பேன் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை பிஜேபியை டீரெகக்னைஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அது எல்லாருக்குமே இருக்க உரிமை. இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்கள் நம்மளா தேடிக்கிட்டு தான் இந்த பிரச்சனை. ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வக்ஃப் போர்டில், நீங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடய ப்ராப்பர்ட்டி தலைமுறையாக இருக்கும். திருச்செந்தூர் கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா யார் எழுதுவாங்க? இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் 1535 தான் வந்து பாபர் வரும்போது தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. 2000 வருஷம் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நீங்கள் வெறும் டிக்ளேர் பண்ணிட்டா, வக்ஃப் போர்டு வந்து இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிட்டா நீங்கள் உங்கள் ஆலினேட் பண்ணுற ரைட்ஸே கிடையாது, அவங்க ஒரு லெட்டர் எழுதிடுவாங்க. புரியுது. அது அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ ஒரு சட்ட சிக்கல் வருது. அதனாலதான் சொல்லுது. நான் சொல்றேன், திருச்செந்தூர் கோயில எங்கேயாவது சொன்னாங்களா? மீனாட்சி இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு திசை திருப்புற வேலையை பிஜேபி பண்ணுது. நாம அதுக்கு வந்து அடிமையாயிடக்கூடாது. இது மாதிரி வந்து காலங்காலமா வந்து ஒரு இந்துக்கள் வசம் இருக்க சொத்தை இப்போ நீங்க ஒரு வில்லேஜ் சார் சொன்னாரு, இதெல்லாம் வந்து சட்ட சிக்கல். நீங்கள் வந்து அந்த என்டையர் வில்லேஜுக்குமே நீங்கள் வந்து அதுவுமே வந்து வில்லங்கத்தில் வந்து இது வகுப்பு சொட்டுன்னு எழுதிட்டீங்கன்னா அங்கே காலங்காலமாக பரம்பரையாக அதை அனுபவிச்சு இருக்கனோட கதி சார். இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் நடந்த தப்புன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வேண்டுமென்றே பாஜகவினுடைய அச்சுறுத்தல். இப்ப நம்ம சட்ட பிரச்சனை சார், ஒரே நிமிஷம் சார், பனையூர்ங்கிற ஊர்ல சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க சார். சொல்றேன் சார், அந்த நீங்க குறிப்பிட்ட சார் இது ரெவென்யூ சார் நீங்க சொன்னீங்க குறிப்பிட்ட அந்த விஷயம் குறித்து பார்லிமெண்டே ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு நீங்க அப்படி எதுவும் இல்லைன்ட்டு பார்லிமெண்ட் கமிட்டியோட ரிப்போர்ட்லயே வந்துருச்சு சார். அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சாதாரண முதல்லயே சொன்ன ஒரு டிஸ்பியூட்னு ஒரு பிரதர்ஸுக்குள்ள வந்துச்சுன்னா 145 என்கொயரில சீல் பண்ணிடுறாங்களா? கோர்ட்ஸுக்கு போன என்ன சொல்றாங்க, ரெவென்யூ ஆஃபீஸருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சிவில் கோர்ட்டுக்கு போன்றாங்க. அதே தான் இங்கேயும் மக்கள் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அபிஷியல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஏழை மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போகணுன்றது இறுதி தீர்ப்பு வரை இந்த விவகாரத்தில் காத்திருக்கணும். வந்து இந்த உச்ச நீதிமன்றம் வந்து இது வந்து மிக சிறப்பாக யாருக்கும் பங்கம் இல்லாத யாருக்கும் பாதகம் இல்லாத எந்த சொத்தையும் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, யாரும் வந்து இந்த வில்லங்கத்தை கிரியேட் பண்ண முடியாது வக்ஃப் போர்ட்ல, அதை மறந்துட்டீங்க நீங்க. அதனால வந்து முஸ்லிம்ஸோட ப்ராப்பர்ட்டி சேவ் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம். ஓகே சார், ஒருதலை பட்சமா பண்ணல சார். ரொம்ப நன்றி.